ஹைப்போதைராய்டு கண்டிஷனை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியும். ஹைப்போதைராய்டிசம் டிசீஸ்னா என்ன, அங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம சரியான சிஸ்டமை சூஸ் பண்ணிடுவோம். இந்த ஹைப்போதைராய்டிசம்ல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாடியோட ஓன் இம்யூனிட்டியே ஒரு கன்ஃபியூஷன்னால நம்ம பாடி ஆர்கனவே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்குது. அதாவது நம்ம தைராய்டு கிளாண்டை அதை டிஸ்டர்ப் பண்ணி கிளாண்டை ப்ராப்பரா செக்ரீட் பண்ண விடாம பண்ணுது. அதனால தைராய்டு கிளாண்டோட செக்ரீஷன் குறையுது. ஸோ இங்க பிரச்சனை நம்ம இம்யூனிட்டியில இருக்கு. நம்ம ஓன் பாடி செல் நம்ம கிளாண்டை செக்ரீட் பண்ண விடாம பண்ணுது. எஸ், இது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன். 90% ஆஃப் ஹைப்போதைராய்டிசம் இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனால தான் நடக்குது. அப்ப ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை சரி பண்ண நம்ம ஸ்டெப் எடுத்திருக்கோமா அப்படின்னு கேட்டா இல்ல. டெய்லியும் காலையில எம்டி ஸ்டமக்ல நம்ம சாப்பிட்ற டேப்லெட், ஹார்மோன் டேப்லெட், தைராய்டு கிளாண்ட் இங்க ப்ராப்பரா செக்ரீட் ஆகாததுனால டேப்லெட் ஃபார்ம்ல நம்ம ஹார்மோனை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்ப இது ஒரு மெடிசன் டிபெண்டா தான் நம்மள ஆகும். இது எந்த வகையிலையும் நம்ம இம்யூனிட்டியில இருக்கிற கன்ஃபியூஷனை கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணாது. ஆனா ஹோமியோ மெடிசன் நம்ம பாடியில இருக்கிற இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷனை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுது. அது வழியா உங்க தைராய்டு கிளாண்டை நேச்சுரலா நார்மலா செக்ரீட் பண்ண வைக்குது. ஸோ இது மெடிசன் டிபெண்டா உங்களை ஆக்காது. லைஃப் டைம் நம்ம தைராய்டு பேஷண்டா இருக்கணுங்கிற அவசியம் ஹோமியோபதி மெடிசன் எடுக்கும் போது இல்லை. ஹோமியோ மெடிசன்ல ஒரு ஷார்ட் டைம்ல இந்த தைராய்டு ஹார்மோன் பிரச்சனையில இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி இங்கிலீஷ் மெடிசன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஹோமியோ மெடிசனை அதோட சேர்த்து எடுக்கும் பொழுது சீக்கிரமா இந்த டிசீஸ்ல இருந்து நீங்க வெளியே வந்துட முடியும். இது ரிலேட்டடா வேற ஏதாவது என்கொயரிஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம்.